வணக்கம் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம புக்கெட் ஃப்ரேசர் உள்ள ஒரு முனீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். புக்கெட் ஃப்ரேசர் சொன்னாலே ரொம்ப பேருக்கு வந்து அது ஒரு டூரிசம் ஸ்பாட்டா தான் தெரியும். பட் புக்கெட் ஃப்ரேசர்லயும் அழகான கோயில்லாம் இருக்குங்க. சோ வாங்க இன்னைக்கு புக்கெட் ஃப்ரேசர் உள்ள அழகான கோயில்லாம் உங்களுக்கு நான் சுத்தி காமிக்கிறேன். இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா த பாயிண்ட்ஸ்னு ஒரு தங்கும் விடுதி இருக்கு. சோ அது பக்கத்துல தான் எக்ஸாக்டா வச்சிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி ஒரு மவுண்டன் மேல வச்சிருக்காங்க, ஒரு குட்டி மவுண்டனே சொல்லலாம். சோ படியெல்லாம் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து ரோத வண்டியில வந்தாவோ இல்ல வயசானவங்க தொங்காட்ல வந்தாலும் அவங்களால வர முடியாது. ஹெல்த்தான ஒரு பர்சன் வந்து இந்த இடத்துக்கு வந்து தாராளமா ஈஸியா எக்ஸஸ் பண்ணிடலாம். இந்த ஆலயம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. குறிப்பாக மேட்டு மேல வச்சிருக்கனாலங்க ஃப்ரெஷ்ஷான காத்துகள்லாம் வந்து இங்க நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் நீங்க வந்து வியூவும் பாத்தீங்கன்னா அழகா இருந்துச்சு. இரவு 7 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாவே பனியாவே இருக்கும். இந்த இடத்துல இருந்து நீங்க வியூ பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். எஸ்பெஷலி நைட் டைம் பாத்தீங்கன்னா என்னதான் இந்த ஆலயம் பார்க்க சின்ன ஆலயமா இருந்தாலும் இந்த ஆலயத்தை வந்து மேனேஜ் பண்றதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. சோ நான் பார்த்த மாலைகள்லாம் இங்க இருந்துச்சு. சூட மாலைங்கலாம் ஆளுங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு தான் இருக்காங்க. அண்ட் குறிப்பா சொன்னாங்க இந்த இடத்துல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு சிறந்த ஆலயமே சொல்லுவேன். ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி எல்லாம் கிடைச்சிச்சு. சோ நேரம் இருக்கிறப்ப கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு இங்க வந்து பாருங்க, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.